அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொய் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பல நண்பர்களை இந்த பொய் என்பது பிரித்திருக்கின்றது. பல குடும்பங்களை இந்த பொய் என்பது உடைத்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட பொய் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தா, ஃபியூச்சர்ல எப்படிப்பட்ட மாற்றத்தை வேணாலும் இந்த பொய் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அப்ப இந்த பொய்யை விட்டு நாம் தவிர்ந்து வாழ்வதற்கு எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லிக் காட்டும்போது கூட இவ்வாறு சொல்லிக் காட்டுவான், "ஃபீ குலூபிஹிம் மரத்." அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றது என்பதாக. நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உடம்பில இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கு நம்ம எவ்வளவோ மருந்துகள் எடுத்திருக்கிறோம். ஆனா நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நோயை நாம் தீர்க்க வேண்டும் என்றால், நல்ல வாழ்வை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த பாவங்களை விட்டு, பொய்யை விட்டு உண்மையான வாழ்வை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனால்தான் நபி அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள், குலில் ஹக்க வலவு கான முர்ரா. கசப்பாக இருப்பினும் உண்மையே பேசுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், நீங்கள் பொய்யை சொன்னால் அழிந்து விடுவீர்கள், அழிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆகவே உண்மையை சொல்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். நாமும் இந்த உண்மை மூலயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.